பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, குர்ஆன் தஃப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சூரத்துல் அல் கமருடைய தஃப்சீருடைய தொடர்ச்சி பார்க்கலாம். போன வீடியோவில் வசனம் 8 வரைக்கும் சொல்லியிருந்தேன். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு 9லேருந்து பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கத்தபத் கப்லுஹும் கௌமுன் நூஹி ஃபகத்தபஹு அப்தனா வகாலூ மஜ்னூனு வஸ்துஸிர் ஃபதஅ ரப்பஹு அன்னி மக்லூபுன் ஃபன்தஸிர் ஃபஃப்தஹ்னா அப்வாப ஷமாஇ பிமாஇன் முன்ஹமிர் وفجرنا الأرض عيونا فالتقى الماء على أمر قد قدر وحملناه على ذات الألواح ودسر تجري بأعيننا جزاء لمن كان كفر ولقد تركناها آية فهل من مدكر فكيف كان عذابي ونذور ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். இவர்களுக்கு முன்னர் நூஹின் சமூகத்தினர் மறுமையை பொய்யாக்கினார்கள். ஆகவே அவர்கள் நம் அடியாரை பொய்ப்பித்து அவரை பைத்தியக்காரர் என்று கூறினார். அவர் விரட்டவும் பட்டார். அப்போது அவர், நிச்சயமாக நான் தோல்வி அடைந்தவனாக இருக்கிறேன், ஆகவே நீ எனக்கு உதவி செய்வாயாக என்று தம் இறைவனிடம் பிரார்த்தித்தார். ஆகவே நாம் கொட்டும் மழையை கொண்டு வானங்களின் வாயில்களை திறந்து விட்டோம், மேலும் பூமியை ஊற்றுகளாக பொங்க வைத்தோம். இவ்வாறாக குறிப்பிட்ட ஓர் அளவின்படி இருவகை நீரும் கலந்து பெருகெடுத்தது. அப்போது பலகைகளினாலும் ஆணிகளினாலும் செய்யப்பட்ட மரக்கலத்தின் மீது அவரை நாம் ஏற்றிக்கொண்டோம். எனவே எவர் அவர்களால் நிராகரிக்கப்பட்டு கொண்டிருந்தாரோ அவருக்கு நற்கூலி கொடுப்பதற்காக அம்மரக்கலம் நம் கண் முன்னிலையில் மிதந்து சென்று கொண்டிருந்தது. நிச்சயமாக நாம் வருங்காலத்திற்கு இம்மரக்கலத்தை ஒரு அத்தாட்சியாக விட்டு வைத்தோம். இதன் மூலமாக படிப்பினை பெறுபவர் உண்டா? ஆகவே என் கட்டளையினால் ஏற்பட்ட வேதனையும் எச்சரிக்கைகளும் எப்படி இருந்தன என்பதை கவனிக்க வேண்டாமா? நிச்சயமாக இந்த குர்ஆன் நன்கு நினைவுபடுத்தி கொள்ளும் பொருட்டே நாம் எளிதாக்கி வைத்திருக்கிறோம். எனவே இதிலிருந்து படிப்பினை பெறுபவர் உண்டா? அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமூகத்தினரின் கதை மற்றும் அதிலிருந்து கிடைக்கும் படிப்பினை. உயர்ந்தவனாகி அல்லாஹ் கூறுகிறான், கத்தபத் கப்லுஹும், பொய்யாக்கினார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமது மக்களுக்கு முன்பே. கௌம நூஹின் ஃபகஸ்ஸபு அப்தனா, நூஹுடைய சமூகத்தினர் நம் தூதரை பொய்யாக்கினார்கள். அதாவது அவர்கள் அவரை திட்டவட்டமாக பொய்யாக்கி பைத்தியக்காரர் என்று குற்றம் சாட்டினார்கள். வகாலு மஜ்னூனு வஸ்துஸிர், மேலும் அவர் ஒரு பைத்தியக்காரர் என்று கூறி அவரை விரட்டினார்கள். லஇன் லம் தன்தஹி யா நூஹு லதகுன்னன்ன மினல் முர்ஜிமீன், நூஹே, நீங்கள் இதை விட்டும் விலகி கொள்ளாவிட்டால் நிச்சயமாக நீங்கள் கல்லெறித்து கொல்லப்படுபவர்களின் ஒருவராகி விடுவீர்கள். 26 அல்லாஹ் 114 சொல்கிறார். இதனை இப்னு ஷஹீத் ரலியல்லாஹு அவங்க கூறினார்கள். இது சரியாக கருத்தாகும். ஃபதஅ ரப்புஹு அன்னி மக்லூபுன் ஃபன்தஸிர், எனவே அவர் தம் இறைவனிடம், நிச்சயமாக நான் தோற்கடிக்கப்பட்டவன் ஆகிவிட்டேன், ஆகவே எனக்கு உதவி செய்வாயாக என்று பிரார்த்தித்தார். அதாவது, நான் பலவீனமானவன், எனது மக்களை என்னால் வெல்லவோ எதிர்க்கவோ முடியாது, எனவே உனது மார்க்கத்திற்கு உதவி செய்வாயாக என்பதாகும். உயர்ந்தவனாகி அல்லாஹ் கூறுகிறான், ஃபஃபதஹ்னா அப்வாப ஷமாஇ பிமாஇன் முன்ஹமிர், ஆகவே நாம் வானத்தின் வாசல்களை கொட்டும் நீரை கொண்டும் திறந்து விட்டோம். வஃபஜர்னா அல்-அர்த உயூனன், மேலும் பூமியிலிருந்து நீரோற்றங்களை பொங்கி பாய செய்தோம். அதாவது பூமியின் ஒவ்வொரு பகுதிகளிலிருந்து நெருப்பு எரிந்து கொண்டிருந்த அடுப்புகளில் இருந்து கூட நீரோற்றங்கள் பீரிட்டு வந்தது. அலா அம்ரின் கத் குதிர, தீர்மானிக்கப்பட்ட ஒரு காரியத்திற்காக. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களிடமிருந்து இப்னு ஜுரைஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஃபஃபதஹ்னா அப்வாப
ஸமா பிமாஇன் முன்ஹமிர். ஆகவே நாம் வானத்தின் வாசல்களை கொட்டும் நீரை கொண்டு திறந்து விட்டோம். அன்றைய நாளுக்கு முன்பும் சரி அதன் பின்பும் சரி வானத்திலிருந்து பெய்த மழை நீர் மேகங்களிலிருந்து தான் பெய்தது. ஆனால் அன்று வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டன. எனவே அன்று இறங்கிய நீர் மேகங்களிலிருந்து வரவில்லை. இவ்வாறு பூமி மற்றும் வானத்தின் இரு நீர்களும் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு காரியத்தின்படி சங்கமித்தது. அல்லாஹ் சொல்றா, வஹமல்னா லஸ்ஸாத்தில் அல்வாஹி வதுஷூர். மேலும் பலகைகளினாலும் ஆணிகளாலும் துசூர் செய்யப்பட்ட ஒரு கப்பலில் நாம் அவரை சுமந்து சென்றோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தஸ்ரி பிஐனினா, அது நமது கண்காணிப்பின் மிதந்து சென்றது. அதாவது நமது கட்டளைப்படியும் நமது பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பின் கீழும் சென்றது. ஜஸான் லிமன் கான குஃபிரா, நிராகரிப்பவர்களுக்கு கூலியாக, அதாவது அவர்கள் அல்லாஹ்வை நிராகரித்ததற்காக அவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனையாகும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வழங்கப்பட்ட நட்கூலியாகவும் இது அமைந்தது. உயர்ந்தவனாகி அல்லாஹ் சொல்கிறான், வலக்கது தரக்னாஹா ஆயத்தன். மேலும் நிச்சயமாக நாம் இதனை ஒரு அத்தாட்சியாக விட்டு வைத்துள்ளோம். கத்தாதா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, இந்த உலகத்தின் முதல் தலைமுறையினர் பார்க்கும் வரை அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கப்பலை அழியாமல் விட்டு வைத்திருந்தான். இருப்பினும் இதன் நேரடி பொருள் யாதென்னா அல்லாஹ் கப்பல்களை ஒரு அத்தாட்சியாக வைத்திருக்கிறான் என்பதாகும். அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்கிறார், ஃபஹல் மின் முதக்கீர். எனவே படிப்பினை பெறுவோர் எவரும் உண்டா, அதாவது இதன் மூலம் நல்லுபதேசத்தையும் நினைவூட்டலையும் பெறுபவர் எவரேனும் உண்டா என்பதாகும். இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அவங்க அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவங்க கூறியதாக பதிவு செய்துள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு ஃபஹல் மின் முதக்கீர் என்று ஓதி காட்டினார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்களும் இதே போன்ற ஹதீஸை பதிவு செய்துள்ளார்கள். உயர்ந்தவனாகி அல்லாஹ் சொல்கிறான், ஃபகைஃப கான அஸாபி வநுதுர். அப்படியானால் எனது வேதனையும் எனது எச்சரிக்கையும் எவ்வாறு இருந்தன, அதாவது என்னை நிராகரித்து எனது தூதர்களை பொய்யாக்கி எனது எச்சரிக்கைகளுக்கு செவிசாய்ந்தவர்களுக்கு நான் வழங்கிய தண்டனை எவ்வளவு கடுமையாக இருந்தது. எனது தூதர்களுக்கு நான் புரிந்த உதவியும் அவர்கள் சார்பாக நான் எடுத்த பழிவாங்குதலும் எவ்வாறு இருந்தது என்பதாகும். வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லித்திக்ர். நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை நினைவூட்டுவதற்காக எளிதாக்கியுள்ளோம். அதாவது மனிதர்களுக்கு நினைவூட்டுவதற்காகவும் அதன்பால் ஈர்க்கப்படுபவர்களுக்கு குர்ஆனை ஓதுவதையும் புரிந்து கொள்வதையும் நாம் எளிதாக்கினோம். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஹல் மின் முதக்கீர். எனவே படிப்பினை பெறுவோர் எவரும் உண்டா, அதாவது மனப்பாடம் செய்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் நாம் எளிதாக்கிய இந்த குர்ஆனின் மூலம் நல்லுபதேசம் பெறுபவரும் எவரும் உண்டா. அல் வர்ராக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அதன் மூலம் அவனது உதவியை பெறுபவர் உண்டா என்று கூறினார்கள். அதுக்கடுத்து ஆது சமூகத்தினர் வரலாறு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமூகத்தினர் வரலாறு. தங்கள் தூதரை பொய்யாக்கியதைப் போலவே ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமூகமாக ஆது கூட்டத்தினரும் தங்களை தூதரை பொய்யாக்கினார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அல்லாஹ் அவர்கள் மீது கத்தபத் ஆதுன் ஃபகைஃப கான அஸாபி வநுதுர். ஆது கூட்டத்தாரும் தங்கள் நபியை பொய்ப்படுத்தினார்கள். அதனால் என் கட்டளையினால் ஏற்பட்ட வேதனையும் எச்சரிக்கைகளும் எப்படி இருந்தன என்பதை கவனிக்க வேண்டாமா. இன்னா அர்ஸல்னா அலைஹிம் ரீஹன் ஸர்ஸரன் ஃபீ யௌமின் நஹ்ஸி முஸ்தமிர். நிச்சயமாக நாம் அவர்கள் மீது நிலையான துர்பாக்கியமுடைய ஒரு நாளின் பேரிச்சேலை கொண்ட வேகமான காற்றை அனுப்பினோம். தன்ஜிலுன் நாஸ கஅன்னமா அஸாஸுன் நஹ்லின் முன்கயிர். நிச்சயமாக வேரோடு பிடுங்கப்பட்ட பேரித்த மரங்களின் அடித்தூறுகளைப் போல் அக்காற்று மனிதர்களை பிடுங்கி எறிந்துவிட்டது. ஃபகைஃப கான அஸாபி வநுதுர். ஆகவே என் கட்டளையினால் ஏற்பட்ட வேதனையும் எச்சரிக்கைகளும் எப்படி இருந்தன என்பதை கவனிக்க வேண்டாமா. வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லித்திக்ரி ஃபஹல் மின் முதக்கிர். நிச்சயமாக இந்த குர்ஆனை நன்கு நினைவுபடுத்தி கொள்ளும் பொருட்டே நாம் எளிதாக்கி வைத்திருக்கிறோம். எனவே இதிலிருந்து படிப்பினை பெறுபவர் உண்டா. அதாவது அந்த அழிவு எப்படி இருந்துச்சுன்னா, பேரிச்ச மரங்களின் அடிமரங்களைப் போல் மனிதர்களை அது அக்காற்று பிடுங்கி எறிந்தது. மனிதர்களின் ஒருவரை பிடுங்கி அவர் கண்ணுக்கு தெரியாத உயரத்திற்கு தூக்கி சென்று பின்னர் அவரை தலைகீழாக தரையில் பலமாக வீசி எறியும். அவரது தலை சிதறி போய் தலையில்லாத முண்டமாக மட்டுமே அவர் எஞ்சியிருப்பார்.
அதாவது அல்லாஹ் சொல்கிறான், எனது வேதனையும் எனது எச்சரிக்கைகளும் எவ்வாறு இருந்தன, மேலும் நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை படித்து நினைவுபடுத்திக் கொள்வதற்கு மிக எளிதாக்கினோம். எனவே படிப்பினை பெறுவோர் எவரேனும் உண்டா அப்படின்னு அல்லாஹ் இதை கேட்குறான். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.